ஹலோ மக்களே! சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணியும் சிவா அயலிக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் பேசும்போது, குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமே இந்திராணி கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா எதிர்த்து நிக்கிறாங்க. இத கொஞ்சம் கூட இந்திராணி எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நம்ம சிவா அயலி மட்டும் நம்ம இந்திராணிக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும் ஓவரா பேசும்போது, அயலியும் எங்களால முடியாதது எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சிவா அத தடுத்து நிறுத்திடுறாங்க. அதே சமயத்துல கபிலனுக்கு அயலி தான் போலீஸ்ங்கிற எல்லா உண்மையும் தெரிய வருது. ஒரு கட்டத்துல இந்திராணிக்கு முதற்கொண்டு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அந்த கன்னை பார்த்துடுறாங்க. அயலி அந்த இடத்துல எல்லாத்தையுமே நிரூபிச்சு ரித்திகாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம இந்திரானே ரித்திகோட அம்மா அப்பாவை அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரித்திகாவும். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஜமுனா கேட்கும்போது, இல்லை உங்க பொண்ணு அயலிக்கும் சிவாவுக்கும் மேரேஜ் சரியா நடக்கல, அதனால அந்த கொஞ்சம் கிராண்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதை குடும்பத்துல உள்ளவங்க யாருமே எதிர்பார்க்கல. இந்திராணி கிட்ட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. செல்வநாயை யார் சொத்துல உள்ள பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கறது, நீ இந்த 2 பேரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்த சரி, அதை மன்னிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு இந்த பணத்தை எல்லாம் வச்சு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி முடிவு எடுத்தேன்னு செல்வநாயகி கேட்கும்போது, அதை நம்ம உதய பெருமாள் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன செல்வநாயகி பேசுற, இந்திரா ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா தானே இருக்கும்னு சொல்றாங்க. செல்வநாயகி எத்தனை நாள் தான் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கெல்லாம் நாங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்க முடியும், கண்டிப்பா நாங்க இதுக்கு எதுக்குமே சம்மதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதே சமயத்துல குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்திராணிக்கு எதிராக நிக்கிறாங்க. இந்திராணி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்போ இருந்து நீங்க இது எல்லாமே தனியாட்டி யோசிக்க ஆரம்பிச்சிங்க? நான் எப்பவுமே நம்ம சொத்து நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பொதுவாட்டு பேசுவேன். நீங்க இன்னைக்கு என்னடானா இப்படி என்னோட பணம் என்னோட சொத்துல இருந்து போயிடும் அப்படின்னு சொல்றீங்களே, இதை நான் கொஞ்சம் கூட உங்க யார்கிட்ட இருந்துமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ள ரித்திகா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க இந்த வீட்டுக்காக அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்திராணியும் என்ன பேசுற ரித்திகா, இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன், என்னோட உழைப்பை எவ்வளவு போட்டிருக்கேன்னு சொன்ன உடனே ரித்திகா அந்த இடத்துல டென்ஷன் ஆகி, என்ன நீங்க பேசுறீங்க, இதுதான் நீங்க எல்லாம் இந்த குடும்பத்துக்கு கொடுக்க மரியாதையா, எப்பவும் செங்கோட்டை வேலன் வம்சம்னு சொல்லிடுறீங்களா, இந்த வீட்டு ஆம்பளைங்க யாராவது வாரிசாட்டே இருக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா, எப்பவுமே உங்களுக்கு தானே மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய தப்புன்னு உங்களுக்கு ஒரு நாளுமே தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம இந்திராணிய சரியா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இந்திராணி அந்த இடத்துல யாருமே சப்போர்ட்டிவ்க்கு வராத இடத்துல நம்ம அப்படியே தனியா அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அயலி ரித்திகிட்ட, என்ன ரித்திகா, இந்திராணி அண்ணியை இப்படி எல்லாம் பேசாத, தேவையில்லாத வார்த்தைகள் எதுவுமே விடாதுன்னு சொன்ன உடனே, என்ன அயலி இப்படி அவங்களுக்கு சார்பா ஏதாவது பேசினா உன் மேரேஜ் கிராண்டா நடத்தி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தானே அவங்களுக்கு ஆதரவா நீ பேசிட்டு இருக்கன்னு சொன்ன உடனே, அயலியும் என்ன பேசுறீங்க, இந்த குடும்பம் இவ்வளோ நிலைமைக்கு முன்னேறி வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்திராணி அண்ணிதான்னு சொன்ன உடனே அந்த இடத்துல வேற உள்ளவங்க எல்லாம் சொல்லறாங்க. அது எப்படி அப்படி ஆக முடியும், அப்ப நாங்க எந்த உழைப்புமே பண்ணலன்னு நீ சொல்றிய அப்படின்னு கேட்ட உடனே, நான் அப்படி சொல்லல மாமா, ஆனா இந்திராணியனோட உழைப்பு தான் இதுல மேலோங்கி இருக்கு. அப்படி சின்னதா இருந்த குடும்பத்தை இவ்வளோ பெருசான நிலைமைக்கு கொண்டு வந்த அண்ணிய பார்த்து நீங்க எல்லாருமே இப்படி சொல்லணுமான்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அந்த இடத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட வந்து, இது வரைக்கும் நான் உங்களை சொந்த அக்காவை தான் பார்த்துருக்கேன், அதனால உள்ள அக்கறையில தான் சொல்றேன், இனிமே இதை பத்தி பேசாண்டாங்க, தயவு செய்து எங்களுக்கு எந்த மேரேஜும் வேண்டாம், சிறப்பாட்டு எதுவுமே நடத்தாண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்திராணி அந்த இடத்துல ரொம்பவே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. என்ன செய்யறது, இப்படி என்னோட குடும்பம் எனக்கு எதிராக திரும்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த குடும்பத்துக்காக தானே நான் இப்படியெல்லாம் பாடுபட்டேன், ஆனால் இந்த டைம்ல இவங்க எனக்கு சார்பாட்டு இல்லாமல் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி செம வருத்தத்தில் இருக்கும்போது, ரித்திகாவும் அதான் உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட வாழறதுக்கு முடியலை, ஏன்னா அங்கே போனீங்கன்னா உங்களோட ஆட்சி எதுவுமே நடக்காதுல்ல, அதனால தான் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படியெல்லாம் வார்த்தை விடுறாங்க. அயலியும் நம்ம ரித்திகாவை பார்த்து எதிர்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏ ரித்திகா பேசாமல் இரு, எங்களால் இதெல்லாம் முடியாதுன்னு நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சிவாவும் அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அயலி கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க. உதய பெருமாளும் நம்ம இந்திராணி கிட்ட வந்து, நீ எதுக்குமே கவலைப்படாதமா, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத, எப்படி இருந்தாலும் இந்த வீடோட முன்னேற்றத்துக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு குடும்பத்தில் சப்போர்ட்டிவாக
இருக்கிறது உதய பெருமாள் மட்டும் தான், மற்ற எல்லாருமே எதிரியா இருக்காங்க. ஜெமுனாவும் ரித்திகா கிட்ட வந்து நீ நல்ல வேலை பண்ண ரித்திகா, இந்த இந்திராணி எவ்வளோ கெத்தா சுத்திட்டே இருந்தா, இப்ப பாத்தியா எல்லாருக்க முன்னாடியே எவ்வளோ அவமானப்பட்டு நின்னா, இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவை பார்த்து சொல்றாங்க. செல்வநாயகிட்ட ரித்திகாவும் நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்க, இதே மாதிரி உங்களோட பேச்சு தான் இந்த வீட்டில் இனிமே எடுபடணும் அத்தா, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இனி இந்த இந்திராணியை நம்ம விடக்கூடாது, போக போக இவளோட ஆட்டம் பெருசா போயிட்டே இருக்கு, சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திராணியை ஒரு வழி பண்ணிடணும்னு செல்வனாகி ரித்திகா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்திராணி ரொம்பவே வருத்தத்தில் ஃபீலிங்காக இருக்கும்போது நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட வந்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அக்கா, எப்போவுமே எனக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கீங்க, ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்காக இந்த குடும்பத்தில் நீங்கள் எப்போவுமே அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கபிலனுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, இந்த அயலி கிட்ட நம்மளோட திங்ஸ் ஏதாவது மாட்டிருக்குமோ, அதனால தான் அதை ஆதாரமாக வச்சு அக்கா கிட்ட பேசியிருப்பாளோ, அவளோட ரூமுக்கு போனால் நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு கபிலன் நம்ம அயலியோட ரூமுக்கு வந்து அந்த கபோர்டுல எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட திங்ஸ் ஏதாவது இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது கபிலோட கையில் அந்த கன் தட்டுப்படுது. அப்போ இந்த கன் இந்த வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஏடி அயலியாக தான் இருக்கும். அப்போ இத்தனை நாளாட்டு நம்மகிட்ட போலீஸாக நடிச்சிட்டு இருக்காது இவ தானா, இவளை எல்லாம் இனி விட்டு வைக்கக்கூடாது, பேசாமல் இப்போவே வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட வேண்டியதான்னு கபிலன் நினைக்கும் போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம அயலியும் சிவாவும் வந்து நிற்கிறாங்க. டே என்னடா என்னோட ரூமில் பண்ணுற அப்படின்னு அயலி கேட்கும்போது கபிலனும் என்ன உன்னோட உண்மை எல்லாமே வெளி வந்துட்டுன்னு பார்க்குறியா, நீ தானே அந்த அதிகாரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அயலி இப்போ என்ன அதை கண்டுபிடிச்சிட்டியான்னு ரொம்ப அசால்ட்டாக கேட்கும்போது கபிலனும் இனி வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அயலியை பார்த்து அந்த கன்னை நீட்ட உடனே நம்ம அயலி செம மாசாட்டு வந்து கபிலனோட கையில் இருக்க கன்னை வாங்கிடுறாங்க. என்னடா நான் போலீஸ்னா நீ திருடேன்டா, அப்போ அதையும் வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு அயலி செம மாசா கேட்டுட்டு இருக்கும்போது பாவே அந்த இடத்துல பார்த்துடுறாங்க. அயலியும் பாவை கிட்ட இல்லை செல்லம் நாங்கள் சும்மா திருடன் போலீஸ் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே பாவையை நம்ம அயலி கையில் இருந்த கன்னை எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. அயலியும் பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. நம்ம பாவையும் விளையாட்டுத்தனமாட்டு எல்லாருக்கும் முன்னாடி அந்த கண்ணை காட்டிட்டு இருக்காங்க. உதய பெருமாள் செல்வனாகி எல்லாரும் இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பாவை அந்த கண்ணை எடுத்துட்டு போய் நம்ம இந்திராணிக்கிட்டே கொடுத்துறாங்க. இந்திராணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது, பாவையோட கையில் இந்த கன்று எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது பாவையும் அயலியோட ரூம்ல இருந்து தான் இந்த கன்னை எடுத்துட்டு வந்தேன்னு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட அயலி எதிர்பார்க்கல. அப்படியே அயலிக்கிட்ட வந்து நம்ம இந்திராணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன எங்க நடக்குது, எப்படி இந்த கன்று உன் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கபிலனும் இல்லக்கா இந்த வீட்டில் ஒரு அதிகாரி இருக்காங்கன்னு தெரியும்ல, அது அயலி தான் சொல்லிட்டு கபிலன் அந்த இடத்துல சொல்றாங்க. அயலியும் அந்த என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல முழிச்சிட்டு நிற்கும் போது நம்ம இந்திராணிக்கு எல்லா ஞாபகம் வருது. அன்னைக்கு அந்த டாக்டர் சொன்னாங்க ஏதோ ஒரு லேடி போலீஸ் தான் சிவாவை அட்மிட் பண்ணாங்கன்னு, கண்டிப்பா அயலி தான் அந்த போலீஸா இருக்குமோ, எது நடந்தாலும் என்னோட தம்பியை நான் விட்டு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு கபிலன் மேல எந்த தப்பு இருந்தாலுமே நம்ம இந்திராணி கபிலனுக்கு சப்போர்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல ஏடியாட்டு நம்ம ரித்திகாவை அயலி சரியா வெளுத்துட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம்.